செந்தில் பாலாஜி தன்னோட அரசியல் பயணம் அப்படிங்கிறத தொடங்கினது வந்து மதிமுக தான். ஆனா ஒரு தேர்தல் தோல்வி அப்படிங்கிறதுக்கு பிறகே உடனடியாக அவர் வந்து திமுகவில் வந்து இணைஞ்சிடுறாரு. 96 சட்டமன்ற தேர்தலில் இருந்து 96 அந்த உள்ளாட்சி தேர்தல், அந்த இடைப்பட்ட காலம்தான். அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஒன்றிய கவுன்சிலர் ஆயிடுறாரு. ஒன்றிய கவுன்சிலர் ஆகி சில குறிப்பிட்ட பதவிகளுக்காக அவர் வந்து அங்கே முட்டி மோதுறாரு. அது வந்து பெருசாக எடுபடலை. அப்போதே அவர் வந்து அதிமுகவுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2000லே அவர் வந்து அதிமுகவில் வந்து இணைஞ்சிடுறாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதிமுக தலைமை அந்த 2006 தேர்தல் அந்த காலகட்டத்தில் வந்து மாணவரணியை சேர்ந்த ஒரு 4 பேருக்கு வந்து சீட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ விபி கலைராஜன் அவர் மூலமாக, அவர் தான் மாநில மாணவர் அணி பொறுப்பில் இருக்காரு, அவர் மூலமாக செந்தில் பாலாஜி வந்து எம்எல்ஏ ஆகிறாரு. தொடர்ந்து பார்த்தோம்னா அப்போது திமுகவில் இருந்த அந்த கேசி பழனிசாமி அவருக்கு எதிராக, குறிப்பாக இந்த மணல் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை செந்தில் பாலாஜி வந்து முன்னெடுக்கிறாரு. அது எல்லோரோட கவனத்தையும் திருப்புற விதமாக இருக்கு. குறிப்பாக ஜெயலலிதா அவரோட கவனத்தை வந்து அதிகமாகவே திருப்பிடுது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.